பஸ் ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீ, ஃப்ரீலியேவா நம்ம ஓட்டணும். பீகார்ல இப்படி அள்ளி விடுறாங்களே பிஜேபி. தப்பு, அப்சல்யூட்லி. பிஜேபி பண்றதும் தப்பு. நான் கொஞ்சம் நியூஸ் ஃபாலோ பண்ற அந்த விஷயத்துல ஆர்ஜேடி பண்றதும் தப்பு. நான் ஓப்பனா சொல்றேன் சார், இந்த மாதிரி இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு 2500 இந்த மாதிரி போச்சுன்னா பாரத தேசம் எங்க போகும்? நான் என்ன சொல்றேன், இஸ் த கவர்மெண்ட் ஹியர் டு கிவ் அவே ஜஸ்ட் மணி அண்ட் 300 யூனிட் எலக்ட்ரிசிட்டி? எங்கேருந்து வர போறது பணம்? பஸ் ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீ, ஃப்ரீலியேவா நம்ம ஓட்டணும். ஒரு காலகட்டம் இருந்தது சார், ஃப்ரீயா வந்தா அந்த பொருளுக்கு வேல்யூவே இருக்காதுன்னு ஒரு எண்ணம் இருந்தது. நம்ம ஃப்ரீயா ஐயோ வேண்டாம் நான் ரூபா கொடுத்துடுறேன்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரீக்கு அப்படி அலையிறோமே, எங்க இது போக போறது? 10,000 ரூபாய் கொடுக்குறேன், 20,000 ரூபாய் கொடுக்குறேன், பஸ்ஸை ஃப்ரீயா கொடுக்குறேன், ட்ரெயினை ஃப்ரீயா கொடுக்குறேன், எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, வாட்டர் ஃப்ரீ. என்ன பின்ன எது உழைக்கவே வேண்டாமா? பாரத தேசத்தை ஒருத்தரும் உழைக்கவே வேண்டாமா? இது எப்படி கஜானாலா நம்ம கிட்ட காலியா போகாதா? அப்ப திரும்பி நீங்க டாக்ஸ் பண்ண மாட்டேடா? மக்களோட ஏழ்மையை பயன்படுத்திக்கிறாங்க. ஏழ்மை இது எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அப்படின்னா உங்க கவர்மெண்டல் மிஸ்டேக். அது இவ்வளவு வருஷம் ஆயோ நீங்க ஏழ்மையை போக்கல.